திமுக நல்ல கட்சி, அதிமுக நல்லது கட்சி, 2 பேரும் மாறி மாறி வந்தால் மக்களுக்கு நல்லது தான் நாங்கள் செய்கிறோம் என்கிற வந்து ஒரு உரையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த உரையை உருவி வாள் எடுத்தால் தான் தெரியுது தமிழுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குடா, தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குப்பா, அதுதான் தமிழுக்கு நல்லது. இவன் முற்றிலும் விஷம். பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்துட்டு வந்து இன்னும் சீமான் இப்படி பேசுகிறாரு. அவங்கெல்லாம் வந்து யாரு இந்த தற்கொலை வெற்றி கட்சியினுடைய தொண்டர்கள். அவங்கலாம் டிவிகே மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி, நாஞ்சில் சம்பத் போன்ற தற்கொலைகள்லாம் இன்னும் இருக்குது. உன்னால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? சீமான் சொல்கிறான் அவன் கிடக்கான். ஏய், உன்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு உன் தலைவன் பேசுகிறாருங்கிறிய தமிழ் தேசியம், அதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலே சீமான் அப்படின்னு சொன்னால் தெரியுது நாம் தமிழர் கட்சி. காரணம் அவருடைய அந்த தனித்துவம் வாய்ந்த பேச்சு. சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீட்டை ஒழிக்கிற சீக்கிரட்டு ரகசியம் எங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஜாக்கி சேனலில் வந்து சொல்லுவார் 12 மந்திரக்கல்லையும் அந்த தாத்தா சொல்லுவார் 12 மந்திரக்கல்லையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு. இவர் அந்த மாதிரி அந்த சீக்கிரட்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. நமக்கு தெரியும் அந்த சீக்கிரட்டு அது மத்திய அரசு கையில் இருக்குது. மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு கீழே கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அமைச்சர் கூட இல்லை. அந்த உரிமை நம்மகிட்ட இருந்து எப்போயோ வரி போயிடுச்சு மாநிலங்கள் கிட்டேருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். மாணவர்கள்ட்ட ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயங்கிறது அந்த நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் இருக்குது. ஒரு மாணவராக உங்களோட நிலைப்பாடு என்னது சம்பந்தமாக? அண்ணாமலை சொன்னார்ல 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னார்ல, அதுபோல் நான் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன், நான் ரொம்ப அறிவாளி, நான் பயங்கரமான சிந்தனைவாதி அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீட் ரொம்ப நல்ல எக்ஸாம் தான். அப்போ நீட்டு படிக்காமல் எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் அப்போ நான் கெட்ட டாக்டரா? அவங்களுக்குலாம் மருத்துவம் தெரியாதா? நீட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மருத்துவர் ஆனவர்கள்லாம் கேவலமான டாக்டருங்களா? அவங்களுக்குலாம் சிந்திக்க தெரியாதா? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அந்த டாக்டருக்கு தானே சிறந்த டாக்டராக இருக்கிறாங்க. இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீட்டை ஒழிக்கிற சீக்கிரட்டு ரகசியம் எங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஜாக்கி சேனலில் வந்து சொல்லுவார் 12 மந்திரக்கல்லையும் அந்த தாத்தா சொல்லுவார் 12 மந்திரக்கல்லையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு. இவர் அந்த மாதிரி அந்த சீக்கிரட்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. நமக்கு தெரியும் அந்த சீக்கிரட்டு அது மத்திய அரசு கையில் இருக்குது. மனித வள மேம்பாட்டுத்துறைக்கு கீழே கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அமைச்சர் கூட இல்லை. அந்த உரிமை நம்மகிட்ட இருந்து எப்போயோ வரி போயிடுச்சு மாநிலங்கள் கிட்டேருந்து அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எதிர்த்து பேசினா எதா பண்ணுறாங்க இல்லையா? எங்களுக்கு கல்வித்துறையை எங்களுக்கு கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் முதலாளி ஜி எதாவது பண்ணுவார்ல, ஜிக்கு ஆதரவாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தெரியுது இல்லை. நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம். எப்படி ஒழிப்பீர்கள்? உங்கள்கிட்ட முதல்ல கல்வித்துறை வரணும்ல. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரத்தில் இருக்க ஒரு கிளையை மட்டும் வெட்டணும்னு நினைக்கிறாங்க. மனித வள மேம்பாட்டுத்துறை கீழே கல்வித்துறைன்றது ஒரு பெரிய மரம், புரியுதுங்களா? இந்திய ஒன்றியம் முழுக்க அந்த ஒன்றிய அரசு தான் ஆண்டுகிட்டு இருக்குது. அந்த ஒரு கிளையை மட்டும் வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், மரத்தையே வாங்கிக்கப்பா, மரத்தையே அப்படியே பிடிங்கி எடுத்துன்னு நம்ம நாட்டில் வச்சுக்க. அதை நம்ம கேட்குறது இல்லை, மரத்தையே கேட்குறது இல்லை. எங்களுக்கு அந்த கிளை வேணாம், கிளையை வெட்டுனா மரமே அவன்கிட்ட இருக்குது, ஓனர் அவன் எப்படி கிளையை வெட்டுவான்? உங்கள் வீட்டுக்குள்ளலாம் வருது, உங்கள் வரலாம் போகுது, வந்தால் போகுதுன்னா அவன் கிடப்பான். நம்ம அதை தான் சொல்கிறோம். அந்த விழிப்புணர்வு தான் நம்மக்கிட்ட வரணும். அந்த விழிப்புணர்வை இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி புதிய கல்விக் கொள்கை எப்படி பார்க்குறீங்க? புதிய கல்விக் கொள்கைலாம் வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் ஏற்கலை அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளில் வருது. ஐயா முதல்வர் சொல்கிறாரு நாங்கள் பாஜகவை எதிர்த்து செயல்படுகிறோம். ஸ்ரீபள்ளி தமிழ்நாட்டுகளில் இல்லை, நான் போன இடத்துல 4 தடவை பார்த்தேன், 4 இடத்துல ஸ்ரீபள்ளி இருக்குது. அப்போ அது யாருது? ஐயா மோடி தான் இல்லை ஐயா உதயநிதி அவர்கள் நடத்துகிறாரு ஸ்ரீபள்ளியை? இது போன்ற கேள்விகள்லாம் எழுது இல்லையா? ஆனால் சொல்கிறது என்ன, நாங்கள் ஸ்ரீபள்ளி உள்ள விடலை, பச்சை பொய். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட்டதில் வந்து இந்த இன்னைக்கு ஃபோனுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன பசங்க ஃபோன் பார்க்கக்கூடாது, குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பார்வை வந்து பெரியவங்கள்ட்ட இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து 14 வயசுக்கு உள்ளவங்களுக்கு தடையோட பண்ணியிருக்காங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க பயனுள்ளதாக பயன்படுத்தினா நல்லது. இன்றைக்கி பாருங்கள், என் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கு நான் சும்மா தொடங்கி வச்சுக்கேன், என்னோடய அப்டேட்ஸ் போடுறேன், நான் ஒரு வலைவலி நடத்துகிறேன், அந்த வலைவலியில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன ரீல்ஸு வீடியோஸ்லாம் எடுத்து பதிவு பண்ணுறேன். எனக்கு ஒரு பக்கம் இருந்தால் பரவாயில்ல, நான் ஏன்னா ஒரு மீடியா பர்சனாக இயங்குறேன், என்னோடய சேனலுக்காக நான் பண்ணிட்டு சமூக ஊடகங்களை நல்ல வகையில் பயன்படுத்தினா, ஏன்னா அது பேரே சமூக ஊடகம், சமூகத்திற்காக தான் அது நல்ல வகையாக பயன்படுத்தினா உங்களுக்கு தகவலை தரும். நீங்கள் தீய வகையாக பயன்படுத்தினா உங்களுக்கு தீயதை தான் தரும். அதான் ஐன்ஸ்டீன் சொல்லுவார் இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஈக்குவல் அண்ட் சேம் ரியாக்ஷன் சொல்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம உணர்ந்து படிக்கணும்.
நம்ம கிட்ட தான் இருக்குது அது எல்லாமே. செல்ஃபோனை விற்கிறவங்களே வந்து அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த வெப்சைட் குள்ளலாம் விடுவோம், இந்த வெப்சைட் குள்ளலாம் விட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் இதற்காக தொடங்கணும், இந்த பர்பஸ்க்காக தான் தொடங்கணும் அப்படின்லாம் கொண்டு வரணும். சும்மா தொடங்கி என் ஃபோட்டோ என் வீடியோ மட்டும் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டாகும். நான் தான் உயர்ந்த ஆளு, மற்றவங்களாம் தாண்டினேன் அப்படின்ற மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியெல்லாம் அது உண்டாகும். அதெல்லாம் அந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் வந்து தடுக்கணும். அதற்கு நம்ம ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். சொன்னேன் இல்லையா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதுபோல் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். இவங்க தான் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கணும், இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் வச்சுருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம கொண்டு வந்தால் அது மாணவர்களுக்கு சரியான வகையில் வழி நடத்தும். நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சொன்னீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ஒரு அரசியல் சம்பந்த புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு சீமான் ஆதரவு, நாம் தமிழர் கட்சி ஆதரவு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கீங்க வந்து. ஆனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு இன்றைக்கி 15 வயசு ஆகிடுச்சு. ஸோ அப்போது கட்சியே வந்திருக்காது வந்து. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருந்தது? எப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி அரசியல் நோக்கி திரும்பினீங்க? எங்கள் அப்பாலாம் வந்து திமுக. எங்கள் அப்பா வந்து வண்டியில் வந்து திமுக கொடியை கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ கூட எங்கள் அப்பா போயிட்டு பேசுவார், எல்லாம் எதிர்த்து பேசுவார். எங்கள் அப்பா எதிர்த்து பேசுனா போய் நீ புல்லட்டில் கொடி கட்டி சுற்றிட்டு இருந்தவன் தானே திமுக கொடி அப்படின்னு எங்கள் அப்பாவை கலாய்ப்பாங்க. நீ வந்து பேச வந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எதாவது நம்ம பகுதியில் அரசியல் பேசுனா உங்கள் அப்பா திமுக தானே எப்போ மாறினாரு அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம படிக்க நமக்கு தெளிவு உண்டாகும். எல்கேஜி படிக்கும்போது நமக்கு சாப்பிட தெரியாது, ஊட்டி விடுவாங்க. சாப்பிட்ற வரைக்கும் யாராவது ஊட்டி விட்டால் தான் சாப்பிட முடியுமா? நம்மளே சாப்பிட கற்றுக்கல. அதுபோல தான் முதல்ல திராவிட சிந்தனையில் இருந்தோம். அது நமக்கு தீமைடா, நம்ம தமிழர்கள் அது ஒழிக்க வழி செய்து அழிக்க வழி செய்து உணர்ந்தோம், மாறிட்டோம். நானும் வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பள்ளியை திறங்க ஐயா அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கேன். அப்புறம் 39 கடிதத்துக்கு மேலே ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியிருக்கேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி வச்சிங்க, ஓகே சூப்பர், ரஜினி சொல்கிற மாதிரி வாழ்த்துக்கள், அந்த திட்டத்தெல்லாம் போட்டு போ அப்படின்னு லெட்டராக தள்ளி விட்டுருங்க. அதுக்கெல்லாம் பதில் வந்திருக்கா? அதெல்லாம் எப்படிங்க வரும்? நம்ம 39 கடிதம் எழுதுனா எப்படி வரும்? அவங்க பார்த்து கவனிச்சா நம்மளை கவனிப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்லைல்ல, நம்ம எளிய மனிதர், நம்ம அப்படிலாம் கிடையாது. அப்புறம் நம்ம போக போக சிந்திக்க ஆரம்பித்தோம், செயல்பட ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம், எழுத ஆரம்பித்தோம், அப்போ பார்க்க ஆரம்பித்தோம், கேட்க ஆரம்பித்தோம். அப்படி கேட்கும்பொழுது, பார்க்கும்பொழுது, படிக்கும்பொழுது எல்லாமே வித்தியாசமாக தெரிஞ்சு. மேலே இவங்க ஒன்று கவர் போட்டு வச்சுருக்காங்க, திமுக நல்ல கட்சி, அதிமுக நல்லது கட்சி, 2 பேரும் மாறி மாறி வந்தால் மக்களுக்கு நல்லது தான் நாங்கள் செய்கிறோம் என்கிற வந்து ஒரு உரையை போட்டு வச்சுருக்காங்க. அந்த உரையை உருவி வால் எடுத்தால் தான் தெரியுது தமிழுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குடா, தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குப்பா, அதுதான் தமிழுக்கு நல்லது. இவன் முற்றிலும் விஷம், இவன்கிட்ட போகவே கூடாது. ஐயா ரஜினி பாடுவார் படையப்பா படத்தில், அமுதன்று கண்ணேன் கிட்ட போனால் தான் விஷம் தெரியுது, அது நிழலையும் தோடு வந்து தவறென்று விலகி விட்டேன் அப்படின்னு அவங்ககிட்ட பார்த்து பாடுவார்ல. ஆஹா இது ரொம்ப அழகான பொண்ணுன்னு நினைப்பாரு, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு. நம்ம அது மாதிரி நாங்கள் ஒரு நல்ல கொள்கையை எடுத்துக்க விரும்புகிறோம் அப்படின்னு திராவிடத்துக்கு போனால் அது முழுக்கத்தையே தான் இருக்குது, விஷமாக இருக்குது. ஆஹா இது அமுதில்லை விஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகிக்க வேண்டியிருக்கு. எப்போ நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தீங்க அப்படிங்கிறது குறிப்பாக? அது 2023 எங்கள் அப்பாலாம் வந்து தமிழ் தேசியம் கிட்டத்தட்ட 2015 வந்து இப்படி போன பாதையை இப்படி யூட்டன் போட்டு, அதான் வண்டி 4th இயரில் போயிட்டுருக்கு, டக்குன்னு நியூட்ரலில் போட்டு திருப்பி எங்கள் அப்பா திரும்பி திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் தேசியம் ஒன்றே தமிழர்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. சீமானை சந்திச்சதை கூட சொன்னீங்க, அந்த ஃபர்ஸ்ட் எப்படி முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? பொறுமையாக அப்படியே வளர்ந்து வரும், கிட்டத்தட்ட எல்லா யூடியூப் சேனல்லையும் பேச ஆரம்பிக்கிறோம் தமிழருடைய வரலாறு அப்படின்ட்டு. அப்போ நாம் தமிழருடைய சின்னம் என்பது படிப்போது அவங்களுக்கு குரல் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி குரல் கொடுக்கும்போது ஐயா சீமான் அவர்கள் வந்து அந்த பயிர் தொழில்னு ஒரு பிரச்சனை பேசினேன் முதல்ல. அப்பயே ஃபோன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு, நாங்கள் அதை சரியாக வந்து என்ன பண்ணோன்னு தெரியல, அட்டன் பண்ணலையோ, கைவிட்டு அந்த சந்திப்பு என்பது அப்பயே நழுவிடுச்சு. அப்புறம் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம், தமிழர்களுக்கானது, தமிழர் உரிமை, தமிழர் மீள, தமிழரால் எல்லாம் பேசிகிட்டே வரோம். டக்குன்னு பிடிச்சிட்டாங்க. ஐயா சீமான் அவர்களுடைய பிஏ ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி பேசுகிறேன், ஐயா சீமான் வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோம், நல்ல உபசரி. நான் உக்காண்டிருந்தேன், அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டிருந்தேன். 11 மணி நாங்கள் 11:15 வந்துட்டார். மேலே ஏறி வராரு, அது வீடு மாதிரி படிக்கட்டி ஏறி வந்தோன்னே நான் நினைக்கவே இல்லை, என் பேர்லாம் சொல்லுவார், என்ன ஸ்டாலின் பாரதி உன்னை சந்திக்கிறதுக்கு 6 மாதமா அப்படின்னாரு. இல்லைங்க நம்ம அவ்வளோ பேர் ஆள்லாம் இல்லை, நீங்கள் கூப்பிட்டீங்க பார்க்க வந்தாச்சு அப்படின்னு. அப்புறம் போனோம், பேசணும், என் தம்பி உட்காந்து அவர் நொய்யடிச்சான், அவரும் நிறைய பதிலெலாம் சொன்னார், இன்னும் ஒரு விரிவான பாதையெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாசறை அத்தை வெண்ணிலா அவர்கள்கிட்ட சொல்லி எனக்கு தம்பிக்கு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து நாங்கள் அதெல்லாம் படித்தோம். சுற்றுச்சூழல் பற்றின விரிவான தெளிவான அறிவான பார்வை எல்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவரும் நிறைய புக்கெலாம் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தார். சமீபமாக பிறந்த நாள் வந்து அப்பயும்
ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொன்னார். அப்புறம் இப்படியே தான் வளர்ந்து உறவுங்கிறது இப்படி தானே, சந்திக்கும் போது உறவு நெருக்கமாகும் இல்லையா. அப்புறம் சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம், அப்படியே ஐயா சீமானவர் இருக்க மாட்டேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, வந்து சீமானோட பேச்சுகளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. வந்து இப்போ உங்களை மாதிரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் அது எப்படி இருக்குது? அதான் சொன்னாங்களே, பள்ளி சார்ந்த மாணவர்கள் ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களுக்கு விருது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுதான் மாணவர்களுடைய புரிதலாக இருக்குது. பேசுகிற ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்துட்டு வந்து இன்னும் சீமான் இப்படி பேசுகிறாரு, அவங்கெல்லாம் வந்து யார் இந்த தற்கொலை வெற்றி கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்கலாம் பார்த்துட்டு வந்து நம்மளை கேட்குறது, இன்னும் சீமான் முழு வீடியோவும் பார்த்துட்டு வந்திருப்பான். யார் நாங்களே பார்க்க மாட்டோம், அண்ணன் வீடு தானேப்பா வாட்ஸ் லேட்டர் போடு அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு வேறு ஏதாவது பார்த்துட்டுருவோம். அப்புறம் மொத்தமாக சேர்த்து பார்ப்போம். இவன் என்ன பார்த்துட்டுருவான் தெரியும், வந்தனே பார்த்துருவான். வந்துட்டு நம்மகிட்ட பேசுவான், என்ன சீமான் ரொம்ப திமிரா இருக்கு, என்ன இப்படிலாம் பேசுகிறானே, திமிரு தான்டா, உன்னெல்லாம் ஒடிக்கணும் தான் திமிரு, வருவார் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள சும்மா கலாச்சி மிரட்டி அனுப்பிடுறது. அவங்களே முழுசாக பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. அந்தளவு ஈர்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த அவங்களுக்குள்ளே விதைக்கப்படக்கூடிய அந்த அரசியல் அவங்க பெற்றோரால் சரியாக விதைக்கப்படலை, அந்த குமுகத்தினால சரியாக விதைக்கப்படலை, அதனால அந்த அரசியல் தவறாக வழிபோகுது. அவங்க பெற்றோர்களும் இந்த குமுகம் சரியான அரசியலை விதைச்சா அது சரியாக இருக்கும். சீமான போல ஒரு உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு மனிதனை வந்து பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலேயும் சீமான் அப்படின்னு சொன்னா தெரியுது நாம் தமிழர் கட்சி. காரணம் அவருடைய அந்த தனித்துவம் வாய்ந்த பேச்சு. நீங்க யாரை வேணா போய் பாருங்களேன், அந்த கன்சிஸ்டபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி யார்ட்டுமே இருக்காது. அந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய திறமை ஐயா சீமானவர்கிட்ட நல்லா இருக்கு. அதனால 36 லட்சம் பேர் 15 ஆண்டுகளில் எந்த விதமான ஓசியும் இல்லாமல், பிரியாணி இல்லாமல், குவாட்டர் இல்லாமல், பாத்திரங்கள் பண்டங்கள் இல்லாமல், இலவச பஸ் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா அவருடைய பேச்சு மட்டும்தான். 15 வருஷத்துல அந்த கட்சி வளர்ந்து வந்திருக்குன்னா அதுக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது. அந்த ஒத்த மனுஷன் சீமான் என்கிற இந்த ஒரு வார்த்தை, அந்த பேருடைய ஒரு மனிதர் தான். மற்ற கட்சிகள் இருந்து நாம் தமிழர் கட்சி எந்த வகையில் வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? கொள்கை சார்பாக ரொம்ப வேறுபடுறாங்க. நீங்கள் இப்போ ஐயா விஜயவர்களே பாருங்களேன், 10ஓட 11 அத்தோடு இது பண்ணி பேசல பாருங்க. டிஎம்கே என்ன பேசுவாங்க, ஏய் திமுகடா, அதிமுககாரங்க என்ன பேசுவாங்க, டே அதிமுகடா தொட்டு பாரு கெட்டு போயிடுவேன் டைலாக்லாம் பேசுவாங்க. பஞ்செல்லாம் பேசுவாங்க. நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்னு பாட்டு போடுவாங்க. நாம் தமிழர்ல அப்படிலாம் கிடையாது. திமுகவில் போனால் ஸ்டாலின் வாழ்க, டே என்ன மீசெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறியா, கொத்தடிமடா, என்ன கொத்தடிமை, திமுக கொத்தடிமடா அப்படின்னு வாங்க. புரியுதுங்களா? அதிமுகவே பாருங்க, எம்ஜிஆர் ரசிகண்டா அப்படின்வாங்க, திமுக அதிக சக்திடா அப்படின்வாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. தமிழ் வாழ்க, அதுக்கப்புறம் தலைவர் வாழ்க. புரியுதுங்களா? சீமான் வாழ்க, சீமான் ஒழிக, அதெல்லாம் கிடையாது. தலைவர் வாழ்க, தமிழ் வாழ்க, அதோட வீழ்ந்துடா இடம் மண்டிடா நாம் தமிழர் கட்சி முடிஞ்சு போச்சு. மேலே வந்து எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, விஜய் வாழ்க, தளபதி அப்படின்லாம் கிடையாது. நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற கோஷம் மட்டும்தான் அங்கே இருக்கும். கொள்கை ரீதியான கூட்டம் இருக்கும். முக்கியமாக இது கூடி வந்ததுன்னா இது கும்பல். நாதில் சம்பத்துக்கு கண்ணு போயிடுச்சு, காது போயிடுச்சு, மூக்கு போயிடுச்சு, வாய் போயிடுச்சு. நம்ம சொல்ல ஆளே போயிடுச்சு, தயவு செஞ்சு போயிடுவா, உனக்கு பேசவே தெரியல அப்படிங்கிறோம். வந்து நானும் வந்து அரசியல்வாதி தான், நானும் உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஏப்பா தள்ளி பாப்பா, அவனுக்கு வயசு ஆயிடுச்சு, ஃபீல்டு அவுட்டு போனா, இல்லை நானும் வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்னு வாலண்டியர் வந்து உக்காந்துக்கிறாப்புல. அவருக்கு பாவம் கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அது போன்ற தற்கொலைகள்லாம் இன்னும் அரசியலில் இருக்குது. நாஞ்சில் சம்பத் போன்ற தற்கொலைன்னே சொல்கிறேனே, நாஞ்சில் சம்பத் போன்ற தற்கொலைகள்லாம் இன்னும் இருக்குது. உன்னால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? சீமான் சொல்கிறான், அவன் கிடக்கான், ஏய் உன்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு உன் தலைவன் பேசுகிறாருங்கிறிய தமிழ் தேசியம், அதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவரும் சீமான் மட்டும்தான். அதை உங்களால் உருவாக்க முடியுமா? அந்த கன்சிஸ்டபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இருக்கா? எத்தனை தடவை போட்டு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அவர் வந்து சொல்கிறார், 3 வருஷம் ஒரே சிறையில் நான் இருக்கேன், என் கம்பார்ட்மெண்ட்டில் எவனும் கிடையாது, என்னை பைத்தியமாக்கணும்னு முயற்சிட்டான், படித்து தெளிஞ்சு வந்தேன்டா, விடவே மாட்டேன், உங்களை ஒரு நாள் வைக்கிறேன்டா அப்படின்னு பேசுகிறாரு. அந்த கன்சிஸ்டபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இருக்கா? நீங்கள் உலக அரசியலை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவரை போன்ற ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு உலகத்திலே கிடையாது. பொது நலத்தில் யாராவது பேச சொல்லுங்க பார்ப்போம். மலைகளுக்கு மாநாடு போட விஜய்க்கு தில்லு இருக்கா? தண்ணீருக்கு மாநாடு போட விஜய்க்கு தில்லு இருக்கா? ஒவ்வொரு உயிர்களுக்குமான பொதுநல அரசியலை கையில் எடுக்கக்கூடிய தில்லு ஐயா சீமானவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. 15 ஆண்டு காலம் வரதா இருந்த மாதிரி அவங்க கூடயும் கூட்டணி சேரல, எந்த சுகத்தை அனுபவிக்கல, அதிகாரத்தை அனுபவிக்கல. மக்களுக்காக வந்து நின்று தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை கூட்டத்தை 36 லட்சம் பேர் ஒரே மனுஷன் ஒத்த ஆளு உருவாக்கியிருக்கான். நீ இவ்வளோ நாள் புடுங்கல கலட்டினல, உன்னால ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியுதா? நீ கட்சி மாறி தானே வந்திருக்க. உன்னால ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியுதா? சாட்டை கூப்பிட்டார்ல, திங்கக்கிழமை மதியானம் வரைக்கும் காத்திருக்கேன், தைரியமா இருந்தா வாடா, நீ நல்ல ஆத்தாளுங்க அப்பனுக்கு பிறந்திருந்தா கூப்பிடுறேன் வாடான்னு கூப்பிட்டார்ல சாட்டை. போக வேண்டியதுதானே? அவன் கிடக்கான்னு சொன்னல, போக வேண்டியதுதானே?
இதெல்லாம் தேவையில்லாத அரசியலுங்க. இவருக்கு அரசுன்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நான் என் வயசு பையனாக இருந்தால் போட்டு திட்டி அனுப்பிச்சிருப்பேன். இல்லை எதிர்க்க வந்தாலும் அசிங்கமாக திட்டி உனக்கு என்ன அரசியல் தெரியும் ஊன்னு திட்டி அனுப்பியிருப்பேன். விவாதம் உட்காந்துருப்பேன். அதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் வயசு ஆகலை அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சீமான் அரசியல் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வச்சுருக்கீங்க, அது காரணங்கள் சொல்கிறீங்க வந்து. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஒரு அதிகாரத்தை கைப்பற்றல, ஒரு தேர்தலில் ஜெயிக்கலை வந்து ஒரு 8% ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் வந்து. இப்போது விஜய் வந்ததுனால அதுவும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு வர கணிப்புகள் சொல்கிறாங்க வந்து. ஸோ ஒரு எதிர்காலத்தில் சீமானோட அரசியல் வந்து ஒரு என்ன விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. நீங்கள் ஐயா சீமானவர்களுடைய அரசியல் வந்து நீங்கள் சொன்ன போல எதிர்காலத்தில் கண்டிப்பாக மாற்றத்தை உண்டாகும், நிகழ்காலத்தில் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாகும். தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு கொள்கைக்கான அரசியல். புரட்சி என்பது பொறுமையாக தான் வரும். ஐயா ரஜினி மாதிரியா சிங்கிளாக வருங்கிறதுக்கு புரட்சி என்பது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பெரிய மக்கள் படையோடு வரும், மக்கள் மாற்றத்தோடு வரும், தெளிவான சிந்தனையோடு வரும், அறிவார்ந்த மக்களோடு வரும். ஓசிக்காகவோ கோட்டருக்காகவோ பிரியாணிக்காகவோ இலவச பண்ட பாத்திரங்களுக்காகவோ வராது. தன் மக்களால் எனக்கு நல்லது, ஏன் மக்களுக்கும் நல்லது என்கிற ஒரு பொதுநல சிந்தனையில் வரும். புரட்சி பொறுமையாக தான் வரும். இது காசு கொடுத்து வர வெற்றி இல்லை. ஐயா சீமானவர்கள் சொல்வது போல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றதனால் அந்த இனத்திற்கான வெற்றி, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான வெற்றி, தமிழ் மொழிக்கான வெற்றி கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். எதிர்காலத்தில் அதிகாரத்தையும் அதிகாரம் நிச்சயம், அதிகாரம் மிக வலிமையானது. அதை கைப்பற்றாமல் நாம் தமிழர் கட்சி விடாது. தமிழர்களான நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், விடுற மாதிரி இல்லை. சீமானவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் பலமாக இருக்கும்போதே எனக்கு அதிகாரம் வந்ததுனாலும் சிறப்பு தான், இல்லை எனக்கு அடுத்து என் தம்பி தங்கைகள் ஆட்சிக்கு வராங்க, அதுலேருந்து யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னாலும் எனக்கு சிறப்பு தான், அதில் 100% நான் மகிழ்ச்சி. ஆக மொத்தத்தில் எப்படியாவது தமிழ் தேசிய அரசியல் வரணும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் இந்த காலத்தையும் பிளான் பண்ணியிருக்காரு. எப்படி வேணால் அரசியல் கால சூழ்நிலை மாறலாம், தயாராக தான் இருக்கார். எதிர்காலத்துலேயும் வரலாம், இந்த காலத்துலேயும் வரலாம், ரெடியாக இருப்போம், தயாராக இருப்போம், வந்தால் சந்திச்சிருவோம் அப்படிங்கிறாரு. அவரே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு, இப்பயோ எப்பயோ ஆனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து பேசும்போது வந்து இப்போ திராவிட இயக்கத்தோட இந்த அரசியல் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி விஜயோட டிவிக்கு அரசியல் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க வந்து. இது தாண்டி தமிழ்நாட்டில் இன்னொரு அரசியல் இருக்குது வந்து பாஜகவோட ஒரு இந்துத்துவ மத அரசியல், அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு? மதத்தால் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து வாய்ப்பே இல்லை. இதுக்கு நடுவில் வந்து சீமான் சம்பந்தமாக ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க வந்து அவர் பாஜகவோட பி டீம் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து அந்த பாரதியார் சம்பந்தமான அந்த மீட்டிங்கில் RSS மீட்டிங்கில் கலந்துக்கிட்டது கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கு வந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து விஜில்கிற ஒரு அமைப்பு அந்த மேடையிலே சொன்னாங்க, ஐயா சீமானவர்களே இப்படி திரும்பி என்னான்னு பார்த்தாரு. அதில் நீங்கள் RSS அமைப்பு அப்படிங்கிறாங்க, அதில் RSSக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தன்னை போர்ட்ரேட் பண்ணிக்குது இல்லையா? அந்த காங்கிரஸ் அமைப்புக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, திராவிட அமைப்பை சார்ந்தவங்களுக்கும் அந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பிறகு மதத்தால் இணையாதீங்க, ஜாதியால் இணையாதீங்க, திராவிடத்தால் இணையாதீங்க, தமிழால் இணைங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயா சீமானவர்கள். அவருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. கருத்தரங்கத்தை தான் நடத்தியிருக்காங்க, RSS கூட்டமாக மத கூட்டமாக நடத்தலை, கருத்தரங்கத்தை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அதற்கு ஐயா சீமானவர்கள் போய் பங்கேற்றிருக்காரு. நீங்கள் கருத்தரங்குக்கு போய் பங்கேற்றதுக்கும் ஐயா கலைஞர் அவர்கள் 1999 முரசொலியில் எழுதினார் இல்லையா, RSS என்பது ஒரு குமுக அமைப்பு, அதான் கிட்டத்தட்ட அது ஒரு NGO மாதிரி, மக்கள் அனைவரும் அதை மத அமைப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அது வந்து தவறானது, அது வந்து ஒரு குழு, அது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது, அது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு திமுக காரெல்லாம் மக்கள்கிட்ட போய் எடுத்துரைக்கணும் அப்படின்னு கலைஞர் சொன்னார்ல, அது என்ன சொல்லுவீங்க? இதையும் மீறி ஐயா கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு பிஜேபி கூட, அது என்ன சொல்லுவீங்க? அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கு, அப்போ யார் தான் பி டீமு? கூட்டணி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, அப்போ அது யாரோட டீமு? புரியுதுங்களா? ஐயா அண்ணா அவர்களே வந்து ராஜகோபாலாச்சாரியால் தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொன்னாங்க, அப்போ திமுக யாருடைய கட்சி, யாருடைய பி டீமு? நன்றி ஐயா.